ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போரிங்கான ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் போடுங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். பேண்ட்டுக்கு பாட்டம் சைட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்து இருக்கோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேலப்பை கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கை அயன் பண்ணி எடுத்துகிட்டு மேல் சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கேலப் சைடு வந்து ஸ்டிச் பண்ண தேவையில்லை. இப்போ பேண்ட்டோட எட்ஜ் சைடு எடுத்துக்கலாம். அதாவது மெயின் ஃபேப்ரிக்கு மேலே நம்ம அயன் பண்ணி வச்சுருக்க ஸ்கேலப்பை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அரக்காத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்கேலப் வந்து நகராமல் இருக்கும். ஒரு ஸ்கேலப்பையும் நிறுத்தி பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கர்வெல்லாம் கரெக்டாக ஃபினிஷ் ஆகும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கோங்க. ஸ்கேலப்புக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா நாச் மாதிரி கொடுத்தீங்கன்னா ஸ்கேலப் அழகாக வந்து டர்ன் ஆகும். இந்த டிப்பை இந்த சைடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்கேலப் ஒன்றுத்தையும் பொறுமையாக திருப்பிக்கலாம். இப்போ ஸ்கேலப் வந்து நீட்டாக வந்து திருப்பி விட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து எட்ஜ் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். எட்ஜ் ஸ்டிச் போட்ட பிறகு ஒரு பாபின், பிளெயினான ஒரு பாபின் வந்து எடுத்துக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ஒர்க் இருந்தனால சில்வர் கலர் ஜரி எடுத்து நான் பாபினில் வந்து ஒயின் பண்ணிக்கலாம். ஒயின் பண்ணிவிட்டு பாபின் கேஸில் போட்டு டென்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா, ஈஸியாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. பாபினில் வந்து சில்வர் ஜரி த்ரெட் போட்டுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நார்மலான சீவிங் த்ரெட், அதாவது மேட்சிங் த்ரெட்டே மேலே வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது பேண்ட்டோட ராங் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ராங் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போடுங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்விவிங் த்ரெட் இருக்கும், கீழே வந்து ஜரி த்ரெட் இருக்கும். நம்ம ராங் சைடு தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நான் டபுள் லைனாக ஜரி த்ரெட்டில் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அதாவது ரைட் சைடில் இந்த மாதிரி ஜரி வந்து லைனாக இருக்கும். உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைனிங் வந்து பண்ணிக்கணுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே டிசைனை நீங்கள் ஸ்லீவுக்கும் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.